IELTS ரீடிங் எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா குழப்பிக் கொள்ற ஒரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரூத் ஃபால்ஸ் நாட் கிவன். இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபால்ஸுக்கும் நாட் கிவனுக்கும் இடையிலான அந்த வித்தியாசம் விளங்குறது இல்லை. சோ அதை நாங்க ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். ரைட்? ஆக்சுவலி தட் இஸ் வெரி சிம்பிள். முதலாவது, இப்ப நீங்க இந்த பேராகிராஃப வாசிக்கிறீங்க. வாசிக்கும் போது அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு, தளபதி விஜய் இஸ் an introvert and he doesn't have many friends. இதுதான் பேராகிராஃப்ல இருக்கு. Now you are looking at the question. அந்த கொஸ்டின்ல முதலாவது குறிப்பிடப்பட்டிருக்கு, விஜய் has many friends. சோ இந்த வசனத்தை கேட்கும் போதே உங்களுக்கு விளங்கி இருக்கும், அந்த கேள்வியில இருக்கிற விடயமும் அந்த பேராகிராஃப்ல இருக்கிற விடயமும் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கு. There is a contradiction. அப்ப இந்த முரணாக ஒரு விஷயம் காணப்பட்டால் அதை நாங்க false statement என்று சொல்லுவோம். ரைட்? Now ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். ரெண்டாவது கேள்வியில இருக்கிற வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக ஸ்டாலின் இஸ் விஜய்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரைட்? அப்ப இதை வாசிச்ச உடனே நீங்க நினைக்கலாம், ஓகே, இது false ஸ்டேட்மெண்டா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, you have to read the paragraph. அந்த பேராகிராஃப்ல முக ஸ்டாலினை பத்தி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை என்றால் அது not given statement. Because if the information is not available in the paragraph, then that is a not given statement. Therefore, always remember, information முரணாக இருந்தால் that is false statement. ஆனால் அதே நேரத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த பேராகிராஃப்லயே இல்லை என்றால், if the information is not available, then that is a not given statement. Follow My Vision IELTS for daily IELTS lessons. Thank you.